ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. ஈரோட்டில் வாகன சோதனை தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், ஈரோட்டில் வாகன சோதனை தீவிரமாக நடந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கற்பகம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் விதமாக பறக்கும் படைகள், நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதன்படி ஈரோடு காளைமேடு சிலை பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டாங்க. அப்போது அவ்வழியாக வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதில் இருந்த பொருட்களை சோதனை செய்து வரும் அதிகாரிகள் இதனை வீடியோ கேமராக்கள் மூலமாகவும் பதிவு செய்து வருகின்றனர். இதே போல மாவட்ட எல்லையான கருள்பாளையம் சோதனை சாவடி, சென்னிமலை ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.